தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் ஸ்ரீ ரமண மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் வருவது சந்நியாசியின் சாபம் குறித்ததாகும். சுந்தரமையரின் முன்னோர்களில் ஒருவர் இல்லம் தேடி வந்த சந்நியாசியை உரிய முறையில் வரவேற்று உபசரிக்கவில்லை. அதனால் சந்நியாசி கோபம் கொண்டு சாபம் கொடுத்து விட்டார். உங்கள் பரம்பரையில் தலைமுறைக்கு ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறி கையேந்தி பிச்சை வாங்கி சாப்பிடும் நிலை ஏற்படும் என்று அந்த சந்நியாசி சபித்தார். அச்சாபம் குறித்து சுந்தரமையர் அழகம்மாவிடம் கூறினார். அச்சாபப்படி நடந்து வருவதாகவும் விளக்கினார். சுந்தரமையரின் தகப்பனாரின் சகோதரர் ஒருவர் காவியுடுத்து துறவியாகி திரிந்து கொண்டிருந்தார். சுந்தரமையரின் மூத்த சகோதரர் வீட்டை விட்டு வெளியேறி பரதேசியாக திரிந்தார். திண்டுக்கல்லில் வெங்கடராமன் 5ஆம் வகுப்பு வரை கற்றான். திண்டுக்கல் பகுதியில் இருந்த மலைகள், கோவில்கள் ஆகிய அனைத்தும் அவனுக்கு அத்துப்படி. நண்பர்களுடன் அங்கெல்லாம் அலைந்து திரிந்து விளையாடி மகிழ்வான். வெங்கடராமன் திண்டுக்கல்லில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக சுந்தரமையர் காலமானார். அழகம்மாவும் குழந்தைகளும் சோகத்தில் ஆழ்ந்தனர். அந்த சோகத்திலும் வெங்கடராமன் சிந்தனையில் மூழ்கினான். உடல்தான் சுந்தரமையரா? அவருடைய உயிர் எங்கே போயிற்று? மரணம் என்பது என்ன? மரணத்தை தவிர்க்க இயலாதா? உயிரை எடுத்துக்கொண்டு போவது யார் என்றெல்லாம் பலவாறு வெங்கடராமன் சிந்திக்கலானான். சுந்தரமையரின் இறுதி கடன்கள் முடிந்தன. கூட்டு குடும்பங்கள் நிறைந்திருந்த அக்காலத்தில் சுந்தரமையரின் சகோதரர்கள் அழகம்மா மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து ஆலோசித்தனர். குடும்ப நண்பரான பூமிநாத சுவாமி திருக்கோவில் குருக்களும் உடனிருந்தார். சுந்தரமையரின் தம்பிகளில் ஒருவரான சுப்பையா மதுரையில் வசித்து வந்தார். மற்றொரு தம்பியான நெல்லையப்பர் மானாமதுரையில் இருந்தார். நாகசாமி மற்றும் வெங்கடராமன் மதுரையில் உள்ள சுப்பையா வீட்டில் தங்கி படிப்பை தொடருவது நல்லது என எண்ணினர். அழகம்மாள், குழந்தைகள் நாகசுந்தரம், அலமேலு ஆகிய மூவரையும் நெல்லையப்பர் தன்னுடன் மானாமதுரைக்கு அழைத்துச் செல்ல தீர்மானித்தார். சுந்தரமையரின் குடும்ப சுமையை அவருடைய சகோதரர்கள் அன்புடன் பங்கிட்டு தாங்க முற்பட்டனர். மானாமதுரையில் தங்கியிருந்த அழகம்மா மற்றும் குழந்தைகளை நெல்லையப்பர் பரிவுடன் கவனித்துக் கொண்டார். அதே நேரத்தில் மதுரைக்கு சென்ற நாகசாமி கல்லூரியில் சேர்ந்து படித்தான். தம்பி வெங்கடராமன் வழக்கம் போல் பள்ளி கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்தான். வெங்கடராமன் ஆங்கிலத்தில் மோசமாகவும் தமிழ் தவிர மற்ற பாடங்களில் சுமாராகவும் மதிப்பெண்கள் வாங்கினான். தமிழில் ஆர்வம் அதிகம் இருந்தது. நன்னூல் சூத்திரங்கள் வெங்கடராமனுக்கு மனப்பாடமாக இருந்தன. இந்த செய்திகளை சுப்பையா கடிதம் மூலம் அழகம்மாவிற்கு தெரியப்படுத்தினார். அழகம்மா மதுரையில் இருந்த 2 மகன்களையும் சென்று பார்க்க விரும்பினார். மதுரை சென்ற அழகம்மா வெங்கடராமனுக்கு அறிவுரைகளை கூறினார். வெங்கடராமன் அவற்றை அமைதியாக கேட்டான். அப்துல் வஹாப் என்ற ஆருயிர் நண்பனை வெங்கடராமன் அழகம்மாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். வஹாப் விளையாட்டில் கெட்டிக்காரன் என்று பாராட்டிய வெங்கட்ராமன் அவனுக்கு தானே கால்பந்தாட்டத்தை சொல்லிக் கொடுத்ததாக பெருமை கூறினான். அத்துடன் தனக்கு ஒரு முறை விளையாடும் பொழுது காலில் அடிபட்டதாகவும் அப்போது வஹாப் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று வைத்தியம் பார்க்க செய்து குணமாக்கியவன் என்றும் வெங்கடராமன் கூறினான். அவர்களின் நட்பின் ஆழத்தை கண்ட அழகம்மா மகிழ்ச்சி அடைந்தார். அப்துல் வஹாபை சாப்பிட அழைத்தாள். அழகம்மா ஆச்சார அனுஷ்டானங்கள் உடையவர்.
அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் சாதி சமய வேறுபாடுகள் பாராதவர் என்பதை இந்நிகழ்ச்சியால் அறியலாம். வெங்கடராமன் விடுமுறை நாட்களில் மலை அடிவாரங்களுக்கும் திருக்கோவில்களுக்கும் செல்வான். அப்போதெல்லாம் அவனுடன் வகாபும் உடன் செல்வான். அன்று வகாபுடன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்லப் போவதாக கூறினான். தொடரும் நிகழ்வு அருணாச்சலம் கேட்டான், அனைத்தும் மறந்தான் என்பது குறித்ததாகும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள். தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற பாசுரம் அப்பர் பெருமாள் அருளிய தேவாரப் பாடலாகும். இப்பாடலில் இறைவனின் பெயரையும் ஊரையும் இயல்புகளையும் கேட்டவுடன் அவனுக்கே பிச்சியான ஒரு தலைவியின் மாற்றங்களை உரைத்தார் திருநாவுக்கரசர். இத்தகைய மெய்ப்பாடுகளை சைவ நெறியில் சத்தினி பாதம் என்று கூறுவர். மலபரிபாகம் என்ற உயர்ந்த நிலைக்கு முந்தைய நிலையே சத்தினி பாதம் எனப்படும். திருச்சுழியை சேர்ந்த சொக்குபட்டர் என்பவர் தீபத் திருநாளை காண திருவண்ணாமலைக்கு சென்று திரும்புகையில் மதுரையில் வெங்கடராமனின் தந்தையின் இளவல் சுப்பையரின் இல்லத்திற்கு சென்றார். பெரியவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவரிடம் வெங்கடராமன் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான். சொக்குபட்டர், நான் அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன் என்றார். வெங்கடராமன் அப்பெயரை கேட்டவுடன் அனைத்தையும் மறந்தான். தன்னை மறந்த நிலையில் வெங்கடராமன் வேகமாக மாடியறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து மாடியறையில் இருந்த பெரிய புராண புத்தகத்தை எடுத்து ஈடுபாட்டுடன் படிக்கலானான். தரமான நூல்கள் தலைவர்கள் மற்றும் சான்றோர்கள் உருவாக காரணமாக விளங்குகின்றன. ஹரிச்சந்திர புராணம் சிறுவன் மோகன்தாஸ் காந்தியின் மனத்தில் வாய்மையின் வலிமையை பதியச் செய்தது. வாய்மை நோன்பு அவரை மகாத்மாவாக உயர்த்தியது. விவேகானந்தர் பற்றிய ஒரு சிறு நூலின் தாக்கத்தால் சின்னு என்ற இளைஞர் சுவாமி சித்பவானந்தராக உயர்ந்தார். அவரால் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனங்கள் எண்ணறிய மக்கள் நலப்பணிகளை ஆற்றி வருகின்றன. அவ்வாறே சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் திருச்சுழியில் பிறந்த வெங்கட்ராமன் என்ற சிறுவனின் மனதில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மகரிஷி ரமணரை மாநிலத்திற்கு அளித்தது. இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்த சிவனடியார்களின் தொண்டு வாழ்க்கை சிறுவன் வெங்கடராமனின் மனதில் ஆழமாக பதிந்தது. பள்ளி கல்வியில் நாட்டமில்லாத வெங்கடராமனை ஒரு திருமுறை நூல் கவர்ந்தது விந்தைதான். மாணிக்க வாசகரை சிவபெருமான் நூலை காட்டி ஆண்டான். அந்நூல் சிவஞான போதம் என்பர். அதுபோல் ஈசன் சிறுவன் திருச்சுழி வெங்கடராமனை பெரிய புராணத்தை காட்டி ஆண்டான் என்றால் அது மிகையாகாது. மதுரையில் சுப்பையாவின் இல்லம் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு அருகில் இருந்தது. அதனால் வெங்கடராமன் அன்றாடம் திருக்கோவிலுக்கு செல்வான். மீனாட்சியிடமும் சுந்தரேஸ்வரரிடமும் தான் நாயன்மார்களை போன்ற பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என உள்ளம் உருகி வேண்டிக் கொள்வான். வெங்கடராமனிடம் சிவபக்தியும் ஞான வைராக்கியமும் வளரலாயிற்று. மாடி அறையில் அமர்ந்து மரணம் முதலான விஷயங்கள் குறித்து சிந்தித்தான் வெங்கடராமன். ஆழ்ந்த சிந்தனை தியானமாக மாறியது. தியானம் உச்ச நிலையை தொட்டது. வெங்கடராமன் சிறிது நேரம் மரணத்தின் விளிம்பிற்கே சென்று வந்தான். அது முதல் மரணம் குறித்த அச்சம் ஒழிந்தது. கோவிலுக்கு செல்வதும் தியானம் செய்வதுமே முக்கிய பணியாகிவிட்ட வெங்கடராமனுக்கு படிப்பு அறவே வெறுத்து போயிற்று. ஆர்வத்துடன் ஈடுபட்ட விளையாட்டுகளும் மகிழ்ச்சியை தரவில்லை.
நண்பர்கள் குழாத்தையும் நாடவில்லை. இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.